நேற்று சும்மா சொல்லக்கூடாதுங்க. திமுக இளைஞரணி மாநாடு பயங்கர பிரம்மாண்டமா நடந்துச்சு. அந்த மாநாட்டுல ஒரே ஒரு குறை தாங்க ஐயா, ஒரே ஒரு குறை. தயவு செஞ்சு இதை அடுத்த முறை சரி பண்ணி கொடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். எல்லாரும் வரத்துக்கு போறதுக்கு வண்டி வச்சு கொடுத்தீங்க, எல்லாரும் ஒரே மாதிரி டி ஷர்ட்டும் அடிச்சு கொடுத்தீங்க, எல்லாரும் கையிலும் 200 ரூபாய் பணமும் கொடுத்தீங்க, எல்லாருக்கும் கோழி பிரியாணி பொட்டலமும் கொடுத்தீங்க, எல்லாரும் உட்காந்து உங்க பேச்சை கேட்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட சேர்லையும் ஒரு மஞ்சள் பை வச்சீங்க. அந்த மஞ்சள் பைக்குள்ள மிச்சரு, முறுக்கு, ஸ்வீட், பப்ஸ், ஜூஸ், ஒரு தண்ணி பாட்டில் எல்லாமே வச்சுங்க ஐயா. சரிதாங்க ஐயா, அதுல குறையே சொல்ல முடியாது. ஆனா மெயின் டிஷ் வைக்காம விட்டுட்டீங்களா ஐயா. இது 4 கிலோமீட்டர் நடந்து போய் அந்த லைன்ல நின்று அந்த கூட்டத்துல அந்த சரக்கு பாட்டில வாங்கிட்டு வந்து நாங்க அடிக்கிறதுக்குள்ள நாங்க பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். தயவு செஞ்சு அடுத்த முறை கூட்டம் நடத்தும் போது நம்மளுதே சொந்த கடை இருக்கு, எல்லாரோட பையிலும் ஒவ்வொரு சரக்கு பாட்டில வச்சுட்டீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க ஐயா. அழகா அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்போம். இதுக்கோசரம் 4 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதா இருக்கு. அது ஒரு சின்ன வருத்தம் தான். தயவு செஞ்சு அடுத்த முறை சரி பண்ணிருங்க. ஆனா நீங்க கொடுத்த 200 ரூபாய்க்கு அடிச்சுட்டு ஒரு ஆட்டம் போட்டங்க பாருங்க, வேற மாதிரிங்க. ரத்த கொதிப்பு மாமா 4 பேர் ரத்த கொதிப்பு. அட பாவீங்களா, நான் கூட உண்மையாலே திமுக புகழ்ந்துதான் பேசுறான்னு நினைச்சேன். ஆனா சைடிஷ் எல்லாம் கொடுத்தீங்க, சரக்கு குடித்தீங்களான்னு கேட்டாம பாருங்க. தரம்டா டேய், உண்மையாலே அது தரம்டா. இந்த வஞ்ச புகழ்ச்சி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம்னா இந்த வீடியோ தான். ஃபர்ஸ்ட் ஒரு 30 செகண்ட் மட்டும் இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஏகப்பட்ட தற்குறி ஊபிஸ்கள் இந்த வீடியோ நம்முடைய தலைவரை பாராட்டுற வீடியோ, நம்முடைய தலைவரை புகழ்ற வீடியோன்னு நினைச்சு போட்டு அவனுங்களுடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு வந்திருக்கானுங்க. அப்புறமா இந்த மூத்த கொத்தடிமைகள் இருப்பானுங்க இல்லையா, கொத்தடிமை ஊபிஸ்கள், அந்த வீடியோ கமெண்ட்ல போயிட்டு, தம்பி இது நம்மளை கலாய்க்கிற வீடியோ, நம்ம தலைவரை கலாய்க்கிற வீடியோ, இந்த வீடியோவை டிலீட் பண்ணு அப்படின்ற மாதிரி கதறி இருக்கானுங்க. அப்புறமா தான் அந்த தற்குறி ஊபிஸ்கள் இந்த வீடியோவை டிலீட்டே பண்ணிருக்கானுங்க. டேய், ஒரு வீடியோ உங்களை பத்தி வருதுன்னா அந்த வீடியோவை ஃபுல்லாலாம் பார்க்க மாட்டீங்களாடா? ஏன்டா இப்படி லூசு மாதிரி இருக்கிறீங்க? உங்களெல்லாம் தற்குறி ஊபிஸ்கள், வடிகட்டின தற்குறி ஊபிஸ்கள்னு சொல்றதுல தப்பே கிடையாதுடா. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இனதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்டு ஜெய் ஸ்ரீராம். அண்ணாமலை அண்ணனை குறித்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு அவரை குறித்தான ஒரு முக்கியமான விஷயம், சுட சுட ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. அதை கொஞ்சம் பிரிச்சு மேயலாம். அண்ணாமலை சாப்டர் க்ளோஸ். இதுக்கப்புறமா அண்ணாமலை தமிழக பாஜக இருந்து ஓரங்கட்டப்படுவார். அண்ணாமலை வெளியே துரத்தி அடிக்கப்படுவார். இதனால பாஜகவுக்கு எதிராக அண்ணாமலை ஒரு புதிய கட்சியை ஆரம்பிப்பார். பிஜேபிக்கு எதிராக அண்ணாமலை இங்க ஒரு மாபெரும் சக்தியாக வலம் வருவார் அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட பேரு கண்ட மேனிக்கு உருட்டிக்கிட்டே இருந்தானுங்க. ஆனா இப்ப கதையே வேற, சூழ்நிலை ஒட்டு மொத்தமா சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன்டா இது மாதிரிலாம் அவதூறு பரப்புறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மூளை அப்படிங்கிறது ஏதாச்சும் ஒரு மூளை ஏதாச்சும் இருக்காடா? அண்ணாமலை யாரு? அந்த மனுஷனை பாஜக மேலிடம் எங்க வச்சிருக்கு? அந்த ஆளு பிஎம் கேண்டிடேட். அந்த மனுஷனை போய் பாஜக மேலிடம் கட்சியில இருந்து தூக்குமா? அவரு கட்சியில இருந்து வெளியே போயிட்டு பாஜக எதிராக புது கட்சியை ஆரம்பிப்பாரா? அண்ணாமலை போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு. அவர் பெரிய பெரிய பொசிஷன்ல எல்லாம் போய் உட்காரணும். அதுக்கு அவருக்கு ஏகப்பட்ட ட்ரைனிங் தேவைப்படும். நிறைய அரசியல் பாடங்களை அவரு கத்துக்கணும். இப்ப அவரு ட்ரைனிங் பீரியட்ல தான் இருக்காரு. இது எதுவுமே புரியாம ஏன்டா கண்ட மேனிக்கு ஓலரிட்டு வரீங்க? திரு அண்ணாமலை அவர்களை பாஜக மேலிடம் எப்படி வச்சிருக்கு, எந்த இடத்துல வச்சிருக்கு அப்படின்றதுக்காக ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன். அந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் போதும் பாஜக எப்படி அண்ணாமலையை வச்சிருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருமே புரிஞ்சிக்க. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கச்சத்தீவை தாரை வார்த்தை கொடுத்தாங்க இல்லையா, அந்த வரலாற்று ஆதாரங்களை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் வெளியிட்டு இருந்தாரு. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏன் அந்த டாக்குமெண்ட்ஸை வெளியிடணும்? அண்ணாமலை அப்படின்ற ஒத்த மனுஷனுக்காக. இதுல என்னப்பா இருக்கு? இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா? அண்ணாமலை கேட்டிருப்பாரு, டாக்குமெண்ட் இருந்திருக்கும், அதை எடுத்து போட்டு காங்கிரசும் திமுகவும் ஸ்ரீலங்கா கூட போட்ட டீலிங் என்ன, கச்சத்தீவை இவங்க எப்படி தாரை வார்த்தை கொடுத்தாங்க, அந்த நேரத்துல என்னென்னலாம் பேசப்பட்டது அப்படின்றத அப்படியே வெளியிட்டு இருந்தாங்க. மத்திய அமைச்சர் அதை பிரஸ் மீட்ல பேசியிருந்தாரு. இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி நீங்க நினைப்பீங்க. ஆக்சுவலா அந்த விவகாரத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? மத்திய அரசு வெளியிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த டாக்குமெண்ட், அது சாதாரண டாக்குமெண்ட் கிடையாது, கிளாசிஃபைடு டாக்குமெண்ட்னா மறைக்கப்பட்ட, புதைக்கப்பட்ட, பொதுமக்கள் தெரிஞ்சுக்க கூடாத விஷயங்கள், அதெல்லாம் தான் கிளாசிஃபைடு டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க. நேதாஜி அவர்களை குறித்தான விஷயங்களும் இன்னமும் கிளாசிஃபைடு டாக்குமெண்டா தான் இருக்கு. அது எதுவுமே உங்களுக்கு பப்ளிக் டொமைன்ல கிடைக்காது. எந்த அரசு வந்தாலும், காங்கிரஸ், பாஜகன்னு யார் வந்தாலும் அவங்க யாருமே அந்த விவகாரங்களை பொதுவெளியில போட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்டை தான் மத்திய அரசு அண்ணாமலைக்காக வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இப்ப புரியுதா அண்ணாமலை எவ்வளவு முக்கியம், பாஜக மேலிடம் அண்ணாமலையை எங்க வச்சிருக்காங்க அப்படின்றது இப்ப உங்களுக்கு புரியுதா? இதுக்கப்புறமாவும் தயவு செய்து லூசு கூம்புட்ட மாதிரிலாம் பேசாதீங்க.
இப்ப நாம முக்கியமான கண்டென்ட்டுக்கு வரலாம். நம்முடைய அண்ணாமலை அவர்கள் தேசிய பொதுச் செயலாளர் ஆக போறாரு. இது மாதிரியான செய்திகளை நீங்க நிறைய நாள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இது இப்போ உண்மையாலேயே நடக்க போகுது. இந்தியா முழுக்க அடுத்த 20-30 வருஷத்துக்கு பாஜக தலைவர்களை நம்முடைய பாஜக மேலிடம் தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. முக்கியமா மோடி மற்றும் அமித்ஷா இவங்க நேரடியா அந்த பாஜக தலைவர்களை, இளம் தலைவர்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. இப்போ பாஜக இருக்கக்கூடிய தலைவர்களை விட இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைவர்கள் இவங்க எல்லாருமே இளைஞர்கள், வயசுல ரொம்ப ரொம்ப சின்னவங்க. எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயத்த, பெரிய மாற்றத்தை பாஜக மேலிடம் பண்ணிருக்குன்னா பெருசா காரணங்கள் எதுவும் கிடையாது. அடுத்த 100, 200, 300, 400, 500 வருஷத்துக்கு இதுக்கப்புறம் ஃபுல்லாவே பாஜகவோட ஆட்சி தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக இது மாதிரியான ஒரு பெரிய மேட்டரை இவங்க செஞ்சிருக்காங்க. உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ வரைக்கும் பாஜகவின் தேசிய தலைவர் அப்படின்ற ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படவே இல்லை. ரொம்ப நாட்களாக இழுபறியானது நடந்துகிட்டே இருக்கு. இவரை தேர்வு செய்யலாமா, அவரை தேர்வு செய்யலாமா அப்படின்ற மாதிரி தொடர்ந்து விவாதங்கள், யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு குழப்பங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. பட் இப்போ ரீசெண்டா நிதின் நவீன் அப்படின்ற நடுத்தர வயது இளைஞர் ஒருத்தரை தேசிய செயல் தலைவராக, பாஜகவின் தேசிய செயல் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துடைய பாஜகவின் மாநில தலைவராக பவுகாஜ் சவாரி அப்படின்ற ஒரு இளைஞரை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இத மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாநிலத்தின் பாஜகவின் தலைவராக ஒரு இளம் வயதுடைய தலைவராக தான் நியமிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே தேர்ந்தெடுத்தது மோடியும் அமித்ஷாவும் தான். அவங்க நேரடியா இறங்கி தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன் திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இவங்க செஞ்சிருக்காங்கன்னா, அடுத்த 20-30 வருஷத்துக்கு துடிப்பான இளைஞர்கள் கையில பாஜக என்ற இந்த ஒரு மாபெரும் கட்சி இருக்கணும். அப்ப மட்டும்தான் பாஜக தொடர்ந்து பவர்ல இருக்கும் அப்படின்றதுக்காக இத மாதிரியான துடிப்பான இளைஞர்களை பாஜக தலைமை தேர்ந்தெடுத்திருக்கு. இதுக்கப்புறமாவும் நாம சீனியாரிட்டி பிரகாரம், வயசு பிரகாரம் அவங்களுக்கான பொறுப்புகளை கொடுத்தோம்னா, கட்சியில பெரிய பொறுப்புகளை கொடுத்தோம்னா கண்டிப்பா அது சரியா இருக்காது. கட்சி பின்னடைவதான் சந்திக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த மோடியும் அமித்ஷாவும் நம்புறாங்க. அதுதான் நடக்கும்னு அவங்க நம்புறாங்க. அதனாலதான் இப்போ இளைஞர்களை தலைவர்களா மாத்தி இருக்காங்க. நீங்க இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாஜகவின் தேசிய தலைவராக சிவராஜ் சிங் சௌஹான் அவர் தான் வருவாரு, அவர் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாரு அப்படின்ற மாதிரியான டாக்குகள் வந்துட்டு இருந்தது. பட் இப்ப வரைக்கும் அந்த தேசிய தலைவர் அப்படின்ற ஒரு பொறுப்பானது காலி இடமாகத்தான் இருக்கு. ஒருவேளை சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் தேசிய தலைவரா ஆயிருந்தாருன்னா, தேசிய தலைவரை அவங்க எப்படி தேர்ந்தெடுத்திருப்பாங்க? எக்ஸ்பீரியன்ஸ் பிரகாரம், வயசு பிரகாரம் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. சோ அதை ஃபாலோ பண்ணி தான் எல்லா இடத்துலயுமே எக்ஸ்பீரியன்ஸ் பிரகாரம், வயசு பிரகாரம் தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும். அதனாலதான் இப்போதைக்கு தேசிய தலைவர் அப்படின்ற ஒரு பொறுப்பு காலியா இருக்கு. அங்க சீனியாரிட்டி பிரகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்டா அதை ஃபாலோ பண்ணி தான் எல்லா இடத்துலயுமே சீனியாரிட்டி பிரகாரம் தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த வகையில நாம வச்சு பார்க்கும் பொழுது சீனியாரிட்டி பிரகாரம் அண்ணாமலை அவர்களுக்கு பொறுப்பு வழங்குறது கஷ்டமா இருந்திருக்கும். அண்ணாமலைக்கு பொறுப்பு வழங்கவே முடியாது. ஏன்னா அவர் சீனியர் கிடையாது இல்லையா. அண்ணாமலைக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சோ அவர்களை வச்சுக்கிட்டு அண்ணாமலையை தலைவர் பதவிக்கு கொண்டு வர முடியாது. அந்த ஒரு காரணத்தினால சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களை தேசிய தலைவரா இன்னமும் அவங்க அறிவிக்கல, கொண்டு வரவும் இல்லை. அந்த பொறுப்பே காலியா தான் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, கிளாசிஃபைடு டாக்குமெண்ட்டை அண்ணாமலைக்காக வெளியிட்டு இருந்தாங்கன்னு. அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இதுவும். அண்ணாமலை அவர்களுக்கு பொறுப்பு தரணும் அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரையே பாஜக மேலிடம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நடக்கிற இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்பொழுது அப்படிதான் தெரியுது. இப்போ பாஜகவின் தேசிய செயல் தலைவராக நிதின் நவீன் அப்படின்றவரை பாஜக மேலிடம் தேர்ந்தெடுத்திருக்காங்க இல்லையா. இந்த ஒரு விஷயத்தை வச்சு பார்க்கும்போது இளம் தலைவர், ஓகேங்களா, இளம் தலைவர் அவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருக்காரு. சோ அதை ஃபாலோ பண்ணி தமிழகம் மட்டும் கிடையாதுங்க, இந்தியா முழுக்க எல்லா இடங்களிலுமே இளம் தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அண்ணாமலை அவர்களுக்கு பொறுப்பு வழங்குறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம எல்லாருமே கவனிக்கணும். யாரு தேசிய செயல் தலைவரா இருக்காங்களோ அவங்கதான் பாஜகவின் தேசிய தலைவரா வருவாங்க. இப்போ நிதின் நவீன் அவர்கள் பாஜகவின் தேசிய செயல் தலைவரா இருக்காரு. சோ அவரு தான் இன்னும் ஒரு சில தினங்கள்ல, அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு சில மாதங்கள்ல பாஜகவின் தேசிய தலைவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நம்முடைய அண்ணாமலை அவர்கள் தேசிய பொதுச் செயலாளர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு. 100% வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், மோடி மற்றும் அமித்ஷா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தலைவராக, இளம் தலைவராக நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இருக்காரு. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அவங்க என்ன செய்யணும்னு நினைச்சாங்களோ அதை எல்லாத்தையுமே கச்சிதமா தமிழக அரசியல் களத்துல அண்ணாமலை அவர்கள் சாதிச்சு காமிச்சாரு. அதனால அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய பொறுப்பு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் சொன்ன வேலைகளை சொன்னதை விட சீரும் சிறப்புமா அண்ணாமலை அவர்கள் செஞ்சு முடிச்சிருக்காரு.
இது மாதிரியான பொறுப்பு கொடுத்தாதான் அண்ணாமலை தொடர்ந்து வேலை பார்ப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. தேசிய தலைமை அவங்க எந்த ஒரு பொறுப்பும் அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கலனாலும் அண்ணாமலை தொடர்ந்து அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாரு. சும்மா கிடையாது மக்களே, அரசியல் அப்படின்றது சும்மா கிடையாது. ஏகப்பட்ட பரீட்சைகள் வைப்பாங்க, ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் வரும். இது எல்லாத்தையுமே கடந்துதான் இன்னைக்கு மோடி, அமித்ஷா மாதிரியான தலைவர்கள் தேசிய தலைவராக, உலக தலைவர்களாக இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலை அப்படின்ற இந்த மனிதருக்கு எவ்வளவு ட்ரைனிங் இருக்கும், எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், எவ்வளவு விஷயங்களை அவரை பார்க்க வேண்டியது இருக்கும். அந்த எல்லா விஷயத்தையுமே கடந்துதான், அந்த எல்லா ஸ்ட்ரகிள்ஸுமே கடந்துதான் அந்த மனுஷன் அந்த உச்சத்துக்கே போய் சேர போறாரு. அதுக்கான ட்ரைனிங் தான் இப்ப நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல தமிழகத்துல சட்டசபை தேர்தல் வேற வரப்போகுது. வர பொங்கல் அன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நெற்களஞ்சம்னு சொல்லப்படுகிற தஞ்சாவூருக்கு வரப்போறதா இன்னொரு செய்தியும் வந்திருக்கு. இவ்வளவு நாள் தமிழக அரசியலினுடைய பொறுப்பாளராக, தமிழக பாஜகவின் பொறுப்பாளராக வைத்திய பாண்டே அப்படின்ற ஒருத்தர் இருந்தாரு. இப்போ அவருடைய பதவியானது மாற்றப்பட்டிருக்கு. அவருக்கு பதிலாக முக்கியமான 3 மத்திய அமைச்சர்கள் அந்த ஒரு பொறுப்புல இருக்காங்க. பியூஷ் கோயல் இருக்காரு இல்லையா, அவரும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பொறுப்புல இருக்காரு. திரு பியூஷ் கோயல் அவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு நல்ல உறவு அப்படின்றது இருக்கு. சோ அந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது சீட் ஷேரிங் அதுல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக எடப்பாடி அவர்களுக்கு தோதா இருக்கக்கூடிய, அவர் கூட ஒரு நல்ல நட்புறவுல இருக்கக்கூடிய மத்திய அமைச்சரா இருக்கிற நம்முடைய பியூஷ் கோயல் அவர்களை தேசிய தலைமையானது இங்க பொறுப்பாளரா போட்டிருக்கு. பாஜக மற்றும் அதிமுக இவங்களுடைய கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறமா அதிகமா பேசப்பட்ட விஷயம் பாஜகவுக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும், எத்தனை சீட்டு ஒதுக்குவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ந்து எல்லாருமே கேட்டுட்டே இருந்தாங்க. அதுல பெருசா எந்த ஒரு குழப்பமும் வரக்கூடாது, யாரையும் சங்கடப்படுத்த கூடாது அப்படின்றதுக்காக தான் பியூஷ் கோயல் அவர்களை தமிழக பாஜகவின் பொறுப்பாளராக பாஜக நியமிச்சிருக்கு. இந்த என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தையில தேமுதிக, பாமக இவங்க எல்லாருமே நாம அரவணைக்கணும், இவங்க எல்லாருமே நாம ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவும் எடுத்திருக்காங்க. சோ வருங்காலங்கள்ல என்டிஏ கூட்டணி அப்படின்றது இன்னும் பெருசாக வாய்ப்பு இருக்கு. நடக்கிற இந்த அரசியல் மாற்றங்கள் இது எல்லாமே திமுகவிற்கு மிகுந்த அச்சத்தை கொடுத்திருக்கு. முக்கியமா அண்ணாமலை அவர்களுக்கு இது மாதிரியான பொறுப்புகள் கொடுக்குறாங்க இல்லையா, இது திமுகவை தாண்டி, அதிமுகவை தாண்டி தமிழக பாஜகவுக்குள்ளேயே அண்ணாமலைக்கு எதிராக ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வைத்தறிச்சலை கிளப்பியிருக்கு, அதிர்ச்சியை, பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பார்ப்போம் என்னெல்லாம் நடக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்களா சேஞ்ச் ஆக போகுது அப்படின்றத நம்ம பொறுமையா பொறுத்திருந்து பார்ப்போம்.